ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கேமிங் எஸ்டிஎம். இன்றைக்கி நம்ம பிளான்ஸ் விசஸ் ஜாம்பி அப்படின்ற ஒரு கேம் தான் ஆட போகிறோம். ஸோ யூசர் நேமா என்ன நேம் கொடுக்குறது? என் பேரை கொடுக்க வேணாமா? இல்லை கைஸ், நான் ட்ரெண்டிங் கேமிங் எஸ்டிஎம்னே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு தலைவர் வந்துருக்காரு. அது யாருன்னா பிகில் நிவாஸ் கேமிங், அதாவது பிகில் நிவாஸ் ஃபயர் ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தர் வந்துருக்காரு. பேசுறாதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்? பிளான்ஸ் விசஸ் ஜாம்பி. ஓகே மறக்காம எஸ்டிஎம் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை சொல்லுவேன் தான் வெயிட் பண்ணியிருக்கான். நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆடாடே பார்த்துக்கோங்க. அதான் இப்போ இதில் இன்ட்ரோ தான் போயிட்டு இருக்கு. பிளான்ஸ் விசஸ் ஜாம்பி ஸ்கிப் பண்ணுற அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாதுதான். நான் பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணான்னு வந்தேன்னா இந்த பைத்தியம் வேறு எங்கேருந்து வந்துச்சுன்னு இல்லை வந்துதான். சரி, ஓகே வாங்க ஆடலாம். ஓகே, இந்த கேம் நான் ஏற்கனவே ஆடிக்கிறேன் லைட்டாக. நீ ஆடிக்கியா? இல்லை, நான் இது வரைக்கும் ஆனதே இல்லை. ஆனால் லேப்டாப்பில் வந்து நம்ம ஊரில் ஆடி இருக்குமே. உங்கள் ஊர்லையா? ஏற்கனவே. சரிங்க. என் ஊர்லாம் நம்ம ஊர்லாம் சொல்லாத சொல்ல மாட்டேன். கேட்டிங்களா கைஸ்? கேட்கலையா? ஓகே அவங்க ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைகீழ் வந்துருச்சு. அது ஜாம்பிஸ் வந்து நம்ம அடிக்கணும் கைஸ், அதுதான் நம்ம ரூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வாயிலிருந்து கொத்த வலிக்கிறது. வேறு மீனிங்லாம் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் 18+ நோ. நீ தான் இந்த கைஸ், நான் சொல்லலைனாலும் இவனே சொல்லிப்பாங்க, சொல்லிடுவான். ஓகே, ஃபைனல் வே ஜாம்பிஸ் அர்த்தம் வந்தால் வந்துட்டு போட்டோம். வந்து மூணு அது என்னன்னு தெரியலையே. 3 பிளான்ஸு. பிளான்ட் வாயிலேருந்து என்னத்தையும் உழுது. எனக்கு தெரிஞ்சே அதோட கொட்டையாக தான் இருக்கும். சன்ஃப்ளவர் அதோட கொட்டையை எப்படி தான் விடும்? இல்லை, அந்த விதை போட்டிருப்பாங்கல்ல, அது விட்டு. ஓ விதை. ஓகே, நம்மளுக்கு சன்ஃப்ளவர் சூரியகாந்தி கட்சிக்கு சூரியகாந்தி சூரியகாந்தி. ஓகே, நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா 3 மாதமாக வீடியோவே போடல, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடாது. ஏன்னு கேளுங்க கைஸ் கமெண்ட்டில், சொல்கிறேன் ஏன்டா போடல. ஏன்னா என்ன ரீச்சே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நீ போட்டால் தான் இந்த ரீச் கிடைக்கும். யாரு கைஸுவேன்? இல்லை ப்ரோ. ப்ரோ இங்கே சன்ஃப்ளவர் இருக்கு. இந்த சன்ஃப்ளவர் போட்டால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த சன்னு கிடைக்குமா. சன்னுன்னா வேறு எதுவும் இல்லை, அதே தான் ஜொலிச்சிட்டு மேலே வருது, அதே தான். ஏமோட ரூல்ஸை ஃபஸ்ட்டு சொல்லு. ஸ்கிரிப்ட் ரூல்ஸா நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாம்பீஸ்லாம் வரும். அந்த ஜாம்பீஸை இந்த வாய் ஓப்பன் ஆகிற தலையை வந்து சுடுவாங்க. அது வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான், திருவேந்த அவனை காப்பாற்றுறதுக்கு பிளான்ஸ் நாம் வைக்கிறோம். இது நம்ம வீடு கைஸ், நம்மளுக்கு தான் ஸ்ட்ராங் இல்லை. இறங்கி அப்படியே புதுன்னு விட்டா செத்து போயிடுவான். ஓகே, போக கொஞ்சம் கஷ்டமாக போகும். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போகும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வாய் ஓப்பன் ஆக தலையை சுற்றுக்கலாம். இன்னும் 2 வைக்கணுமா? வச்சுட்ட விட்டுற பார்த்துக்கலாம். ஒன்று வைக்கணும்டா. இன்னும் 1 வைக்கணுமா? அத்தாண்டா அங்கே வேறு வரான்டா. வச்சுட்டேன்டா. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலைவருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விட்டுருங்க. சப்ஸ்கிரைபர் எதை பண்ணலாம் என்ன மாதிரி கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் ஊர்லலாம் கேட்டு பிச்சை எடுத்து சப்ஸ்கிரைபர் ஏற்றுனா அப்படிதான். அது உண்மைதான். சரி யார்கிட்ட கேட்டேன்? சரி யார்கிட்ட கேட்டேன்? யார்கிட்டலாம் பிச்சை கேட்டேன்? பிச்சைலாம் கேட்க சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னு பிச்சை எடுத்துட்டாங்க. அதனால சப்ஸ்கிரைபர் போட்டு உழைச்சாதான் வரும். எங்கைஸ் எங்கடா 3 வருஷமா போட்டல ஷார்ட்ஸ் எங்கடா? அது கூட ஒதுங்க போகல கைஸ். ஒரு வீடியோ முழுசாக போட்டா 3 மாதம் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு கேவலமான ஒரு சப்ஸ்கிரைபர் வீடியோ. ஒரு 6 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஏடா டேய், நீயே ஒரு சேனல் வச்சுக்கிற, நீ இப்படி என் சேனலை பற்றி அசிங்கமாக பேசலாமா? நீ பண்ணுறது அப்படிடா. ஐயா, இப்போ நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க நான். ஆமாம், 3 மாதமாக வீடியோவே போட்டேன். ஏன்னு கேளுங்க.
சரி இந்த சண்டைலாம் வேணாம். இப்போ வந்து ஏதோ செடி கட்சிக்கு ஆடுறாது யாருன்னு தெரியல. 150. ஸோ பேசி 150 ஒருத்தங்கிறானா என்ன? செடி மண்டையும் 150. ஓகே, நம்ம இங்கே பேசுகிறத விட்டுட்டு நம்ம கேமுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ வந்து இந்த ஜாம்பிஸ் வர்றதுக்காக வழி போட்டு வச்சுருக்காங்க. அந்த வழியில் தான் வருமா பார்த்தீங்களா? ஊட்டு சுற்றிலாம் வராது. ஊட்டு சுற்றி அங்கே சைடில் 2 இருக்குல்ல, அந்த மண் அதில் தான் வராதாங்க. கரெக்டாக அந்த புல்லில் தான் மிதிச்சு வரும். அந்த அந்த மண்ணில் போயிருந்தா சாமி மாட்டிக்கும். இல்லை ப்ரோ, அது சாணி மெத்திட்டு வந்துச்சு. அதனால தான் புல்லில் வந்து தேய்ச்சிக்கிட்டே வந்துடலாம், தொடச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடலான்னு பாக்குது. ஆனால் நம்ம மண்ணே விடுவானா? வாய் திறந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இவன் வேறு வாயில் சுற்றிட்டேங்கன்னா நம்ம அப்படியே சைடில் சன்னெலாம் கலெக்ட் பண்ணலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காகவே போயிட்டு இருக்குங்க கைஸ். ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் பெருசு. லாஸ்ட்டாக பாஸ் ஃபைட் ஒன்று வரும். அதுவும் இந்த வீடியோவாக பெருசு. வீடியோ அந்த அளவுக்குலாம் பேசல, ஒரு 13 நிமிஷம் இருக்கு. இப்போ வந்து ஒரு 12 நிமிஷம் கைஸ். 12 நிமிஷம் வருது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவுக்கும் அவுட்ரோவுக்கும் போயிடும். ஃபஸ்ட்லேருந்து போட்ட வீடியோக்கும் வரலன்னு தான் பார்த்தேன். ஆனால் நீ ஊரில் இந்தியா வரல. இப்போ தான் சந்திச்சுக்கோ. 2 பேரும் காமன் பிளேஸ்க்கு வந்துருக்கோம் கைஸ். அதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் ஊர் பேர்லாம். எங்கள் ஊர் பேர் என்ன தெரியுமா? நிலம். கைஸ் நாங்கள் எந்த ஊரில் இருக்கோம் தெரியுமா? இந்தியாவில் இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கோம் கைஸ். முடிஞ்ச கண்டுபிடிச்சிக்கோங்க. சரி, இப்போ வந்து டேரெக்டாக எங்கே ஒரு புதுசாக ஒருத்தன் கோன் மண்டை வச்சுக்கோம். கோன் மண்டை இல்லையா? மண்டையில் கோன் வச்சுக்கிறான்டா. ஐஸ்கிரீம் கோன் இல்லை, அது டிராஃபிக்லாம் பாம் வச்சிருக்கோம். இல்லை அந்த இவன் வச்சேன் 150 செடி பாம்பு. சரியா? அடிப்பான். ஆமாம், அது வச்சோடனே வச்சுதான்டா. ஏன்னா ரீப்ளே கூட பார்த்துக்கோங்க. ரீப்ளே நாம் தான் பண்ணணும். இல்லை நீங்களே அடிச்சு பார்த்துக்கோங்க. முன்னாடியே நாங்களாம் போட மாட்டோம். இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு பண்ணிட்டு அந்த அளவுக்கு இன்னொருத்தனா டைம் ஆகும். இன்னொருத்தனா? ஆமாம், 2 லேயராக வச்சிடலாம். 300 கைஸ். காசு பார்த்தீங்களா ஏதோ அதிகமாக இருக்கு. இன்னும் அந்த பக்கம் ஒருத்தனை வச்சிடலாம். நான் ஒரு ஃபோன் வந்துச்சு, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆமாம், யாருன்னு பார்த்தீங்களா? யாரெல்லாம் பார்க்காதீங்க. நான் ப்ளக் பண்ணி விட்டுருவேன் கைஸ். ஓகே, லெட்ஸ் கோ. நிறைய பேர் வராங்க. செடி வச்சிடலாமா? அங்கே ஒருத்த கோன் மணி ஏறும். வச்சிடலாமா? இல்லை, அவங்களே சாவிச்சிடுவாங்க போகிறதுல. வச்சிடலாம் இல்லையா? ப்ரோ செட்டே போயிட்டானுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அந்த கோன் தண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே, வச்சுக்கிடு. அப்படியே எப்போ வச்சுட்டேன்டா, நீ சொல்கிறதுன்னு எப்போ கைஸ். தேங்கானே சொல்லு, கொட்டை அது இதுன்னு சொல்லாத. வால் நட்டுனா கொட்டை தானேதா? யார் கைஸ் இவன்? சரி ட்ரெண்டிங் கேமிங் இஸ் கேம். நம்ம வீடு தான் இது. பாருங்க கைஸ், கோன் மண்டை இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த மாதிரி போக என்னடா அதே அவங்க வரக்காகவே பாதி போட்டு வருவாங்க கைஸ். இவன் மறக்காமல் இந்த 2 பேர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க மக்களே. இவன் கூட பண்ணதால எந்த முக்கியமாக பண்ணுங்க. இது யார் வீடியோ, நான் எப்படி ஏதாவது பேசுவேன். ஓகேவா கைஸ்? ஏன்னா அவன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம மீட்டணும் கைஸ். ஒன்றும் நான் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் 11 தாண்டா வச்சுக்கிறேன். ஆனால் மீட்டணும்ல, நான் கம்மியாக வச்சுக்கல. 8, 9, 10, 11, 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஓகே கைஸ். அவனை மீட்டி நிறைய பேர்லாம் 8 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே போட்டு தாக்குறானுங்க. அப்படிங்களா? 8 சப்ஸ்கிரைபர் எடுத்தொட்டியுமே 8 சப்ஸ்கிரைபர்லாம் வருது ப்ரோ. அப்படியா ப்ரோ? அவங்க நம்மள மாதிரி வேறு யாருக்கிட்டே கதை வந்து எடுத்து வாங்கிப்பாங்க. ஓகே, நம்ம இந்த சன்ஃப்ளவர் வச்சு பிச்சு கடிச்சு கடிக்கலாம் தேவையில்ல. வந்து செடி எங்கே போட்டேன்? இன்னும் போடல. செடியெல்லாம் போடல, காசு இல்லை. இப்போ தான் அங்கே ஒருத்த வந்துக்கான். வந்து சன்ஃப்ளவர் வைக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சன்ஃப்ளவரை போடுறா காசு இருக்குங்க. சன்ஃப்ளவர் இல்லை,
ஓ சரி. சன்னை பிடிக்கணும். சன்னு பாருங்க அங்க இருக்குது. எத்தனை சன்னு நம்ம பிடிச்சிக்கோ இந்த உலகத்தில், எத்தனை இந்த யூனிவர்ஸில் இருக்க நல்லா சன்னையும் பிடிச்சிக்கோம். நம்ம சன்னை மட்டும் பிடிக்கல. ஏன்னா சன்னுனா சன்னு இல்லை, அதாவது சன்னு சூரியனை சொல்கிறேன். நீங்கள் சன்னுனா பையன் நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம சன்னை பிடிக்கல நினைப்பாங்களே. ஆனால் நாளைக்கு கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒருத்தன் வரான், காசு இல்லை, இங்கே இந்த சன்னு இல்லை, கொஞ்சம் சன்னு ஏற்றிட்டு நம்ம அந்த பிளான்ட் வச்சிடணும். சன்னுக்கு ரொம்ப பிடிச்ச சன்னு அவனை குறைச்சி போயிடும். அது நம்ம வைக்கிறது குறையும் ப்ரோ. வந்துச்சு. வெயிடா. ஓகே சாவக்கிட்ட தெரியல. இந்த கொட்டை ஐயோ தேங்காய்னு சொல்லிக்கணும். தேங்காய் பற்றி இல்லை. தேங்காய் என்ன பண்ணுன்னு தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்குது கைஸ். தேங்காய் பார்த்தீங்கன்னா வச்சான்னு வச்சுக்கோங்களேன், வீடு வெடிக்குமா? இல்லை அதில் அது செடி தான் வைக்கணும். இது என்ன பண்ணணும்னா அது வந்து இந்த ஜாம்பீஸ்லாம் வந்து பிளான்ட்டை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதையும் சாப்பிடுவாங்க கைஸ். சாப்பிடும் போது ரொம்ப டைம் ஆகும். இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே டைம் ஆகும், அந்தளவுக்கு இருக்கும். அதுக்குள்ளே கொண்டு போடுவாங்க. அதுக்குள்ளே எங்கள் வாயிலேருந்து விட்டு கொண்டு போடுவாங்க. வாயிலேருந்து ஏதோ பச்சையாக வருது, என்னன்னு தெரியல. ஏண்டா இல்லை வாயிலேருந்து பச்சையாக வருதுன்னு இல்லை, எங்கே பச்சையை காணுன்னு பார்க்கணும். பச்சை வாய் இல்லைடா, இவங்க வாயிலேருந்து பார்த்தா பச்சை பச்சையாக வருது. வாயிலையா? ஆமாடா பச்சை பச்சையாக வருதுடா. எங்கள் வாயில் இன்னும் இன்னும் சாப்பிடாமே தேங்காய் வேஸ்ட்டா? இல்லைடா, ஆமாடா இன்னும் வேஸ்ட். அதுக்குள்ளே நம்ம தலைவங்கலாம் சாப்பிட்டாங்க. இப்போ 2 லேயராக வச்சாச்சு கைஸ். போக நிறைய பிளான்ஸ் வரும். போக கைஸ் இங்கே ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, கேவலமான மியூசிக் டைரக்டரு. இதெல்லாம் ஒன்றுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இது போக நிறையா பிளான்ட்டும் வரும். போக நிறையா இதுவும் அதாவது ஜாம்பீஸும் புதுசாக வருவாங்க, ஸ்ட்ராங்காக வருவாங்க. அதுவும் பாஸ் ஃபைட் இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேம்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து சும்மா விளாட்டுக்கு நம்ம அடிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிட்டே பண்ணாமல் பாருங்கப்பா. 50 கிலோவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன போடலாம், கீழே கமெண்ட்டில் வந்து ஃபயர்னு போட்டுடுங்க. ஐயோ இல்லைன்னா பாம்னு போட்டுருங்க. ஏன்னா தேங்காய்னு போட்டுருங்க. தேங்காவா? தேங்காய்னு போடுங்க கமெண்ட்டில். தேங்காய்னு போடுங்க. என்னடா சவல் கட்சி இதை வச்சு அந்த ஜாம்பியை இந்த வீடியோ இதான முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பை பாய். பார்ட் 2ல சந்திக்கிறோம்.